வணக்கம் சார். வணக்கம். ரஜினி கமல் அவர்கள் 2 பேரும் சேர்ந்து நடிக்க போகிற படம் நம்மளே பேசியிருந்தோம். டிஜிட்டல் முறையை விட்டுட்டு ஃபிலிமில் படத்தை எடுக்க போகிறாங்க, அதுவும் அனலாக் முறையில் எடுக்க போகிறாங்கன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக இந்த அனலாக் ஃபிலிம் முறைனா முதல்ல என்ன சார்? இல்லை, ஆக்சுவலாக இதுக்கு முன்பு இந்த டிஜிட்டல் வேர்ல்டு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபிலிம் ரோலில் தான் எல்லா படங்களுமே பண்ணாங்க. இப்போ அந்த ஃபிலிம் ரோலுக்கு வந்து இன்றைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இன்றைக்கி பண்ணது மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக கர்ணன் படத்தில் இருந்து இப்போ இதே கனி வந்து ஆல்பில் தியேட்டரில் 250 நாளுக்கு மேலே ஒரு விஷயம் இதெல்லாமே ஃபிலிமில் பண்ண படம். இன்னமும் நீங்கள் வந்து விஷுவல் பார்த்தீங்க அப்படிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல இந்த கண்ணாடி மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த இப்போல்லாம் டிஐ அது இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா உங்களுக்கு, அப்போ கிரேடிங்னு ஒன்று பண்ணி பண்ணுவாங்க. அந்த டோன் அப்படியே நம்ம கொண்டு வந்து நிப்பாட்டோம். எப்போவுமே இந்த ஓல்ட் இஸ் கோல்டு மாதிரி பழைய விஷயங்கள் எப்பவுமே பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயங்கள். பட் இன்றைக்கி டிஜிட்டல் மாறியாச்சு, வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுனால லேப் நிறைய க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் டிஜிட்டல் வேர்ல்டுக்கு மாறினாங்க. அந்த டிஜிட்டல் சிஸ்டத்தையே கொண்டு வந்து கமல் அவர்கள் தான் கொண்டு வந்தாங்க. ஆமாம் இல்லையா? அப்புறம் ஏவிடி எடிட்டிங்னு சொல்லி அவர் தான் புதுசாக கொண்டு வந்து. நீங்கள்லாம் முதல்ல பார்த்தா ஃபிலிமில் ஓடி அதை கடன் சவுண்டு கேட்கும், உட்காரும், பக்கத்தில் தலையெல்லாம் ஒலிக்கும். அப்போல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு ஃபிலிமில் உருவாக்கி ஸ்க்ரீனில் பார்த்த அந்த பீரியடு ஒன்று இருக்குது. அப்புறம் இப்போ ஏவிடி எடிட் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் கம்ப்யூட்டரில் உட்காந்து லைட்டாக எங்கேனாலும் அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு படம் பண்ணும்போது நான் நிறைய படம் டப்பிங்கு நேரடியாக நான் பார்த்துருக்கேன். ரஜினி சார் பண்ண படங்களே நான் பார்த்துருக்கேன். அப்போ பார்க்கும்போது ஸ்க்ரீனில் இன்றைக்கி அந்த விஷுவல் போய்கிட்டு இருக்கும் உங்களுக்கு ஒரு சீனுடைய இது. அப்போ டப்பிங் உட்காந்து பேசுவாங்க. பேசும்போது இந்த நான் சின்கில் சிலது போயிடும். அப்போது சார் 1 மோர் போகலாம் சார், நாங்கள் இன்ஜினியர் ஓகே 2 போயிடுவாங்க, வேறு வழி இல்லை, திரும்பி 1 மோர் போவாங்க. அப்போ அந்த லிப் மூமெண்ட்டும் இவருடைய பேசுகிற லிப் மூமெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கணும் வாய்ஸ் டெலிவரி. இப்போல்லாம் சிரமப்பட்டு உருவாக்கின படங்கள் தான் நீங்கள் அந்த காலத்து படங்கள் நிறைய பார்த்தது. இன்றைக்கி அப்படி இல்லை. டப்பிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஸ்க்ரீன் ஓடினா கூட பேசி முடித்தோடனே அப்போ அந்த பக்கம் இழுத்து போயிருச்சா சர்ன்னு இழுப்பாங்க, இங்கிட்டு இழுப்பாங்க, 2 ஒட்டை வச்சு கொண்டு போயிடுவாங்க. இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸி ஒரு மெத்தட். பட் ஏன் இதை வந்து 174 படத்தை வந்து அனலாக் ஃபிலிம் சிஸ்டத்தில் கொண்டு போகிறாங்க அப்படின்னா, அப்போ வந்து என்னென்னா ஒரு கேன் வந்து 400 ஃபீட் சம்திங் தான் இருக்கும். ரேட் பார்த்தீங்கன்னா 50-60,000 மேலே உங்களுக்கு போகும். அப்போ அந்தனுடைய கவுண்டிங் வச்சு தான் சீன்ஸே பத்திரம் ரொம்ப வேஸ்ட் பண்ணாமல் பண்ணுவாங்க. அப்போ கேன் பயங்கர விலைப்பா, ஃபிலிம் ரோலை வேஸ்ட் பண்ணாதப்பா. நீங்கள் ஒரு படத்துக்கு ஒரு மினிமம் ஒரு 80 to 100 கேனுக்குள்ளே பண்ண பார்ப்பாங்க. சில இயக்குனர்லாம் பேர் சொல்ல விரும்பல, 180 கேன்லாம் பண்ணி ஏவிஎம் தயாரித்த படம். அன்னைக்கு பிரபல ஹீரோ இயக்குனர் அவர், பெரிய பிரச்சனை உருவாச்சு. 180-200 கேன் வரைக்கும் போனால் என்னையா பண்ணுறது, 3 படத்தினுடைய கேன் நீ சாப்பிட்ட நீ அப்படியும். ஸோ அப்படி உருவாகி ஒரு படத்தை விட அப்புறம் அந்த படம் சூப்பர் டச்சுன்னு வச்சிங்களா, அது வேறு. அதில் அவர் தான் ஹீரோ, அதை விட்டுருவாங்க. பட் இங்கே வந்து இப்போ இந்த சிஸ்டம் வருதுன்னா உங்களுக்கு டிஜிட்டலில் வந்து 4K சிஸ்டம் இதில் தான் நீங்கள் ரிசல்யூஷன் இருக்கும் உங்களுக்கு. அதை ஃபிலிமில் அப்படின்னா 8K. ஓகே. இப்போ 8K போது உங்களுடைய அந்த ஸ்லோ மோஷன் எஃபெக்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் இதில் பண்ணுறதுக்கும் நீங்கள் டிஜிட்டல் பண்ணுறது வித்தியாசம் நிறையா இருக்குது. அவுட்புட் இதில் சூப்பராக வரும் ஃபிலிமில். அப்போது இதை வந்து தயாரிப்பு நிறுவனம் சொல்லி ரஜினி சார், கமல், நெல்சன் அண்டு குறிப்பாக ராஜீவ் மேனன் இங்கே ஃபிலிமில் பண்ணுறதுனால தான் பர்டிகுலர் ராஜீவ் மேனன் அவர்களை கூப்பிட்டது ஒரு ரீசன் ஒன்று. சார் ஃபிலிமில் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது எல்லாமே ஒரு ஷாக்காக இருந்தது. கமல் அவர்களே சொன்னாங்க, டிஜிட்டல் வேர்ல்டு போனதுக்கப்புறம் ஃபிலிமில் திரும்பி போனால் புதுசாக இருக்கும். ஸோ ரஜினி சார்கிட்ட ஒரு டிஸ்கஷன் பண்ணுறாங்க. இப்போ இந்த பீரியடுக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் ரஜினி சார் கேட்டாங்க. ஏன்னா இப்போ டக்குன்னு வந்தால் டிஸ்கில் வரோம், டப்புன்னு போனால் திரும்பி என்ன எரேஸ் பண்ணிட்டு திரும்பி அதை டெல் பண்ணி போயிட்டே இருக்கலாம், ஈஸி மெத்தட். பட் இந்த குவாலிட்டி ஒன்று இருக்கு இல்லையா, அது இது 4Kயில் பண்ணும்போது இந்த டிஜிட்டலில் கிடைக்காது உங்களுக்கு. அதை படம் பார்க்கலாம் அவ்வளோதான், நம்ம இந்த காஃபி சாப்பிட்ற மாதிரி யூஸ் தர மாதிரி அது. பட் ஃபிலிம் அப்படி இல்லை. இன்னமும் எவ்வளவோ பழைய படங்கள், எம்ஜிஆர் படங்கள், சிவாஜி படங்கள் இல்லையா, எம்கேடியிலேருந்து பீச்சர் அவ்வளோ படங்கள் இன்னமும் இருக்குது உங்களுக்கு, காப்பி பாதுகாக்கப்பட்டு வச்சுட்ருக்காங்க. ஸோ அதனால் இதில் ஃபிலிமில் பண்ணால் பெட்டராக இருக்குன்னு ஒரு ஃபீல் பண்ணாங்க. அதன் விளைவாக இப்போ ஒரு பிளான் போயிட்டுருக்கு சார். சார் எனக்கு இந்த ஃபிலிமில் பண்ண போகிறாங்கன்னு சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. காலம் கடந்து நிற்கிற ஒரு படத்தை ரஜினியும் கமலும் பண்ணுறாங்க. எப்போ வேணாலும் இதை ரீமாஸ்டர் பண்ணணும், எப்போவுமே இது பொக்கிஷமாக இருக்கணுங்கிறதுக்காண்டி தான் ஃபிலிமில் போகிறாங்களா? எஸ், சொல்லணும்னு நினச்ச கேள்வியை கேட்டீங்க. இந்த படம் ஃபிலிமில் எடுக்கப்பட்டு ரஜினியும் கமலும் 47 வருடங்களுக்கு பிறகு இணைகிற ஒரு படம். இது வந்து இந்திய திரையுலகில் உலக திரையுலகமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு படமாக மாறி இருக்கு. இப்போ இது வந்து சாத்தியமா, முடியுமா, நடக்குமா, சும்மா ஏதோ பேசுகிறாங்கலாம் சொல்லப்பட்டதான் ரஜினி இம்மிடியேட்டாக ஒரு ஷூட் பண்ண போகிறோங்கிறத உறுதிப்படுத்தினார். இங்கே ஃபிலிமில் பிறந்தால் நீங்கள் சொன்ன மாதிரி காலம் கடந்து இன்னும் ஒரு 50 வருடங்கள் கழித்து கூட
அன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் வேற, அவங்க எப்படி இருப்பானே தெரியாது. அவர்களுக்கு இந்த படம் இவ்வளோ பீரியடுக்கு அப்புறம் எடுக்கப்பட்ட ஒரு படம், அதை பார்க்குறத லைக் பண்ணுவாங்க. என்ன மாதிரி தயாரித்தாங்க. இப்போ நம்ம பழைய விஷயங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் படம், இந்த டியூல் ரோல்லாம் பண்ணுறதுலாம் பெரிய கதைங்க, அதில் அடுத்த வீடியோவில் நம்ம பேசுவோம். இப்போ ஈஸி ட்ரிபிள் ஆக்ஷன்லாம் பண்ணுறது, அப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போது இது எப்போவுமே இது பேசப்பட்ட ஒரு படமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம். இன்னொன்று சிறப்பாக எனக்கு ஒரு செய்தி என்னென்னா, இந்த ஃபிலிமை பாதுகாக்கப்படணுன்ற ஒரு விஷயம் இருக்குது. பாசிட்டிவ் நெகட்டிவ் இல்லை, இது எப்போவுமே நீங்கள் இப்போ ஒரு விஷயத்தை நம்ம பாதுகாக்கப்படணும்னு என்ன சொன்ன, கவர்மெண்ட் அது ஒரு ஆள் பண்ணுவாங்க, அதுக்கு டோட்டல் ஒரு எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பண்ணுவாங்க, செலவு பண்ணுவாங்க. இன்னமும் ராமானுஜர் அவர்களோட உடலை பாதுகாக்கப்பட்ட ஒரு விஷயம் ஒன்று பேசப்பட்டு இருக்கு. ரஷ்யாவில் லெனின் அவர்களோட உடல் பாதுகாக்கப்பட்டு, ஸோ பதப்படுத்தி வச்சுட்டு ஒரு தகவலும் இருக்கு இல்லையா? இருக்கு. அது மாதிரி இந்த ரஜினி சாரும் கமல் சார் நடிக்கிற 174 படம் பாதுகாக்கப்படணும், இது ஒரு பொக்கிஷமாக இருக்கணும். இது பர்டிகுலர் ஒரு எக்ஸிபிஷன் இல்லையா, இல்லை என்ன ஒரு இடத்துல இதுக்குன்னு ஒரு மணிமண்டபம் மாதிரியே கட்டியா, அந்த இடத்துல இது பாதுகாக்கப்படணும், காலங்காலமாக பேசப்படுங்கிற ஒரு பிளான் வேற போய்கிட்டு இருக்குது. ஓகே, இப்போ அதற்காகவே தான் இது ஃபிலிமில் எடுக்கலாம் முடிவு பண்ணி எல்லாம் ஒட்டுமொத்தமாக பண்ணிட்டு தான் ராஜி மேனன் ஆனால் இது ப்ரோமோ டிஜிட்டலாக மட்டும் பண்ணியிருக்காங்க, இந்த ஃபிலிம்குள்ளே போகலை. ஷூட் பண்ணும்போது போகிறதுக்கு வேலையை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. சார் எனக்கு இன்னொன்று என்னன்னா சார், இப்போ ரஜினி சார் கமல் சார் 2 பேரும் ஃபிலிம்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் நெல்சன் மாதிரியான டீம் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு உள்ள டெக்னாலஜி படி நிறைய யங்ஸ்டர்ஸ் தான் இந்த டீம் இந்த மாதிரி மீடியா ஃபீல்டில் இருக்காங்க போது, இந்த அனலாக் ஃபிலிம் மெத்தடை அவங்க எப்படி சார் எடுத்துப்பாங்க? இல்லை, அவர் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் அது முக்கியமான பல ஆட்களாக சந்திச்சுட்டு இருக்க ஒரு தகவல் வருது. அதற்காக தான் ஃபிலிமில் பண்ணக்கூடிய டெக்னீஷியன் தேவை. இது ராஜீவன் அவர்கள் பண்ணியிருக்காங்க. பல ஆட்கள் நிறைய இருக்காங்க. நல்ல அவர் சொல்லப்போனால் இன்றைக்கி இருக்கிற ஒரு 7-8 பேர் லீடிங்கில் இருக்கிற கேமராமேன்ஸ் இருக்காங்க. பிசி ஸ்ரீராம், எஸ் ரவி கே சந்திரன் இருக்கார், நிறைய பேர் இருக்குது, சொல்லிட்டே போகலாம். சந்தோஷ் சிவன், நிறைய பேர் இருக்காங்க. பட் இதில் ராஜீவன் அவர்கள் கூப்பிட்டு பண்ணினது இந்த விஷயத்தை டிசைட் பண்ணும்போது தான் பண்ணிடுவோம் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. பட் நீங்கள் சொன்ன மாதிரி ரஜினி சார் கமல் படங்கள்லாம் ஃபிலிமில் நிறைய பண்ணின விஷயங்கள் நிறையா இருக்குது. இப்போ இதில் பர்டிகுலராக இந்த ஒரு காரணம் எதற்காக அப்படிங்கிற இன்னொரு விஷயம் தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன். விஸ்வரூப்னு ஒரு படம் நீங்கள் கமல் அவர்கள் பண்ண படம், அதில் ஒரு ஃபைட் சீன் ஒன்று வரும், குடோனில் ஒரு ஃபைட் வரும். அதாவது வாட்டர் ட்ராப் ஏதோ சம்திங் வர்றது மாதிரி வருது. அது வர்றதுக்குள்ளாட்டியுமே ஒரு ஃபைட் சீனை பண்ணணுங்கிற ஒரு சீன் டெவலப் பண்ணியிருப்பாங்க. அப்போது இது ஸ்லோ மோஷன் இதெல்லாம் கொஞ்சம் வரும் ஃபைட்டில். நீங்கள் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்களே விஸ்வரூப் படத்தில் தாறுமாறாக ஃபைட் பண்ணியிருப்பாங்க, ஃபைட் தெரியாதவங்களாம் பிச்சிருப்பார் அதில். ஸோ அப்போது கமல் ஒரு ஐடியா பண்ணுறாங்க, இது டிஜிட்டல் அது எடுக்கிற படம். இந்த ஃபைட்டை மட்டும் பர்டிகுலராக ஃபிலிமில் பண்ணார் கமல் அவர்கள். இன்னமும் அந்த ஃபைட் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கிளாஸாக இருக்கும். மாதிரி பழைய படங்கள் ரஜினி சார் அவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த படம் அதை விட பேசப்படக்கூடன்னு ஒரு படம். ரெண்டாவது நெல்சன் அவர்களுக்கு டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்கிறதுனால அப்படி ஒரு கொஸ்டின் மார்க் கண்டிப்பாக எல்லாருக்குமே வரும், அது உங்களுக்கும் வந்திருக்கு, தவறு இல்லை. பட் ஃபிலிமில் எடுக்கிறப்பட்ட படங்கள் இருக்கு இல்லையா, அதை அவர் ஆராய்ச்சி பண்ணி டீட்டெயில்ஸ் நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கார். இப்போ எடுக்க போகிற படங்களுக்கு என்ன மெத்தடில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் நோட்ஸ் எடுக்கிறார். அதற்கு தான் ராஜீவ் மேனனை கூப்பிட்டுருக்காங்க. சார் இப்போ இந்த படம் அனலாக் ஃபிலிம் முறையில் எடுக்கப்பட்டு அதில் எந்த ப்ராசஸ்லாம் பண்ணி, பட் இது டிஜிட்டலாக தானே சார் எல்லாம் கன்வெர்ட் ஆகும். எஸ். பட் அந்த குவாலிட்டி கிடைக்கும், அதுக்கு தான் மெயின் உங்களுக்கு. ஓகே, இப்போ நீங்கள் இதிலேயே பண்ணீங்கன்னா நான் சொன்னேன் இந்த என்னென்னா ஸ்லோ மோஷன் நீங்கள் கொண்டு வர்றது போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது 1Kல கன்வெர்ட் ஆகி மாறும். அது டிஜிட்டலில் பண்ணலாம். எஸ், டிஜிட்டலில் பண்ணும்போது நீங்கள் ஃபிலிமில் பண்ணும்போது 8K ரெசல்யூஷன் வரும் நமக்கு. அதை நீங்கள் அதனுடைய மெத்தடே வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் இப்போ பார்க்குற படங்களுக்கும் நீங்கள் 174 படம் நீங்கள் வர்றதை பார்க்குறதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்கும். ஸோ அதற்காகவே இதை பர்டிகுலராக ஃபிலிமில் பண்ணுறாங்க. செலவு அதிகம், அது உங்களுக்கு செலவு கம்மி கிடையாது. உங்களுக்கு கண்ணாம்புனா செலவாகும், தாறுமாறாக செலவாகும். ஃபிலிமுடைய காஸ்ட் வேறு அதிகம் உங்களுக்கு. இதற்காக எவ்வளோ சொல்லி மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க உங்களுக்கு, அதை எவ்வளோ ரோல்ஸ், எத்தனை கேன் வேணும் உங்களுக்கு. அப்போ 400 ஃபீட்டு ஒரு கேன், இப்போ எத்தனை ஃபீட் உள்ள கேன் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதெல்லாம் ரெடி பண்ணி அந்த கேமராவில் வேறு ஷூட் பண்ணும் உங்களுக்கு. அது பெரிய சிஸ்டமேட்டிக் அது உங்களுக்கு. அதை
முன்னது ஈஸியாக இருந்தது, இன்றைக்கி அது பெரிய சிரமம். நீங்கள் என்னென்னா டிஜிட்டலுக்குள்ளேயே நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டீங்க. சும்மா டிஸ்கை வச்சுக்கிட்டு கட் பண்ணுறது போகிறது ஈஸி. ஒன்னொரு போகலாமாங்க ஈஸியாக. நீங்கள் அதெல்லாம் பக்கா பிளான் பண்ணி தான் போக முடியும். நீங்கள் அதில் ரொம்ப வேஸ்ட் பண்ண முடியாது. ப்ராசஸ் இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் இது மும்பையில் தான் ப்ராசஸ் பண்ண போகிறதா ஒரு தகவல் வருது நமக்கு. நான் அந்த கேள்வி தான் உங்கள்கிட்ட கேட்க வந்தேன். இன்னும் லேப்லாம் இருக்கா சார்? அதை ப்ராசஸ் பண்ணி எடுக்கிற லேப்லாம் இங்கே சென்னை எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகே. மும்பையில் இருக்குது. ஓகே சார், இது ஃபாரின் சில குறிப்பிட்ட ஒரு சென்டரில் இருக்குது. அங்கே போகலாமா இல்லை மும்பையில் பண்ணலாமான்னு ஒரு ஐடியா பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை அடுத்த கட்டம். பட் இதற்கு வேண்டிய ஃபிலிமில் டிசைட் பண்ணிட்டாங்க. இந்த படம் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு படம்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதற்காகவே ஒரு அரங்கம் ஒன்று அமைக்க போகிறதா ஒரு தகவல் வருது. ஸோ இத்தனை சிறப்பு அம்சங்களோட தான் இந்த ரஜினி சாரும் கமல் சாரும் இணைந்து நடிக்கக்கூடிய அந்த 171 படம் உருவாக போகுது. அது இப்போவே அந்த எதிர்பார்ப்பு அதிகமாகிடுச்சு உங்களுக்கு. இப்போ வரக்கூடிய அக்டோபர் நவம்பரில் பிளான் பண்ண பூஜை போட்டு பிளான் பண்ண ஒரு ஐடியா போய்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இயர் ஆயுத பூஜைக்கு ஏதோ ரிலீஸ் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு பிளான். பட் நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் ஆகிடும். அது எப்போ முன்ன பின்ன கொஞ்சம் பிளான் போகிறது மாதிரி இருக்குது. பட் சிறப்பான ஒரு பிளான் ஐடியா தான் நான் நினைக்கிறேன். இது எல்லாருனாலும் இப்போ பண்ண முடியாது. ஒரு மிகப்பெரிய ஒரு தயாரிப்பு நிறுவனம் மட்டும்தான் பண்ண முடியும். அதுதான் பட்ஜெட். அவங்க கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய்க்கு மேலே பட்ஜெட் போகிறது காரணமே இதுதான். இந்த சிஸ்டத்தில் பண்ணலான்னு சொல்லி இது உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். வந்ததுன்னா இனி மேற்கொண்டு அடுத்த லெவல் எஸ்.எஸ். ராஜமௌலிலாம் பண்ணுறாரு இல்லையா, இப்போ அவரெலாம் இதுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அவர் பண்ணக்கூடிய படங்கள் மெத்தடே வேறு உங்களுக்கு. ஸோ மணிரத்னம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க இப்போது. ஸோ ரஜினி கமலும் 174 ஃபிலிமில் பண்ணுறாங்களா, அப்போயே நம்ம போகக்கூடாதுன்னு மணிரத்னம் யோசனை பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களாம் ஃபிலிமில் பண்ணவங்க. இப்போ அதுக்குள்ளே போகலாமான்னு இப்படி தான் பாருங்கள். இதுக்கு ஒரு முன்னோடியாக அமைஞ்சிருச்சு இப்போ 174 படம். ஸோ அதனால் அந்த பக்கம் எஸ்.எஸ். ராஜமௌலி அடுத்து பாகுபலி மாதிரி ஒரு படத்தை உருவாக. ஏன்னா இப்போ மகேஷ் பாபு வச்சு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, வாரணாசி. அது நெக்ஸ்ட் 2027 ஏப்ரல் ரிலீஸு. அதுக்கு அடுத்த படம் இந்த மாதிரி பண்ணலாமா, இல்லை இந்த வாரணாசியிலே சில சம்மந்தப்பட்ட முக்கியமான காட்சிகளை ஃபிலிமில் பண்ணலாமா அப்படிங்கிறத எஸ்.எஸ். ராஜமௌலி யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் எடுத்துக்காட்டாக இந்த 174 படம், தலைவர் படம், சூப்பர் ஸ்டார் படமும் உலகநாயகன் படமும் அமைஞ்சிட்டு இருக்குங்கிறத உண்மையை நமக்கு ஒரு பெருமைக்குரிய விஷயமா நான் பார்க்குறேன் சார். ஓகே சார், நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.